சத்தியம். இது கடினமான காரியம், இது சாதாரண காரியம் கிடையாது. முத்து எங்கே கிடைக்கும்? கடலின் ஆழத்துக்குள்ள போகணும். கடலின் ஆழத்துக்குள்ள 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 போனால் அந்த சிப்பிக்குள்ள இருக்கும் அந்த முத்து. இன்னைக்கு பிரபலங்களை தான் தேடி ஓடுறாங்க. தமிழ்நாட்டிலே பிரபலமான ஒரு ஊழியக்காரர் ஒரு கூட்டத்துக்கு வரணும் சென்னையில். இந்த மாதிரி எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். என் கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு ப்ரொஃபஸர், அந்த சிஸ்டர், ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, 25 வருஷம் அவ்வளோ ஹைலி எஜுகேட்டட், ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்க நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் என் மனைவி அவங்களாம் பேசிகிட்டு இருந்தோம் எல்லாரும். அந்த பெரிய ஊழியக்காரர் வந்து இறங்கினார். மிக பிரபலமான ஊழியக்காரர். அப்படி காரில் வந்து இறங்கின உடனே இந்த சிஸ்டர் எஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் பிரதர்னு கூட சொல்லலை, தலை தெறிக்க ஓடுறாங்க. இவ்வளோ பெரிய ஹீல்ஸு, தட்டி உளுந்த பல்லு ஒரு பல்லு மிஞ்சாது. ஒரே ஓட்டம்னா ஓட்டம், சனம்புறம் ஓடுது, சாடுது. அங்கே போய் எல்லாமே விழுந்துட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வராரு, யாரும் கிட்ட நெருங்க முடியல, இந்த சிஸ்டர் கிட்ட நெருங்க முடியல, அவ்வளோ கூட்டம். கடைசியில் அந்த ஊழியர் போய் நேராக ஏன்ட்ட வந்துட்டார். ஏன்ட்ட வந்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஊழியம்லாம் எப்படி போகுது அப்படின்னு ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த சிஸ்டர் ஒழுங்கா ஏன் கூட நின்று இருந்தால் அவர்கிட்ட பேசியிருக்கலாம். நம்ம வந்து பிரபலமாக்குறது இயேசு பிரபலமாக்குவார். சபைகளிலே புகழ்பெற்ற ஒரு சகோதரனை தீத்துவோடு கூட நான் அனுப்புகிறேன்றார் பவுல். கர்த்தர் பிரபலத்தை தருவார். அந்த காலத்தில் உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எம்ஜிஆர் வர்றார் அப்படின்னுவாங்க. எம்ஜிஆர் தூத்தூரில் பேச வர்றாருன்னுவாங்க. கூட்டம்னா கூட்டம், ஊரே கூடிரும். சாயங்காலம் 4 மணிலேருந்து கூட்டம் கூடியிருக்கும். எம்ஜிஆர் வர்றார், எம்ஜிஆர் வர்றார், எம்ஜிஆர் வர்றாருன்னு. 5 மணி ஆகும், 6 மணி ஆகும், 7 மணி ஆகும், 8 மணி ஆகும், 9 மணி ஆகும், 12 மணி ஆகும், 2 மணி ஆகும், 4 மணி ஆகும். காலையில் 5 மணிக்கு எம்ஜிஆர் வருவார். கூட்டம் அசராது. எம்ஜிஆரை பார்க்குற வரைக்கும் கூட்டம் அசராது. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனை நான் புகழ்ந்து சொல்லலை, யார் போனாலும் உதவி செய்வார். யார் போனாலும் உதவி செய்வார். அவர் வீட்டுக்கு போனால் சாப்பிடாம பேச மாட்டார். போன யார் போனாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். சாப்பிடலையா, முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோம். கண்டிப்பாக நான் உங்களை சந்திச்சு தான் போவேன். சாப்பிடுங்க, சாப்பிடும்போது நான் ஓடிட மாட்டேன், சாப்பிடுங்கன்னு. நீ எத்தனை மணிக்கு போனாலும் சாப்பிடலாம். வீட்டில் யார் போனாலும் உதவி செய்வார். ஒரு சகோதரி, ஒரு சபையில் உள்ள சகோதரி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிட்டி பஸ் டிரைவர், திடீர்னு இறந்துட்டார். கை குழந்தைக்கு இறந்துட்டார். அந்த பணம் வரணும், அந்த புருஷனுக்கான பணம் வரணும். அதுக்காக இந்த அம்மா அலையுது. அந்த செக்ரட்டரியேட்டில் போய், தலைமைச் செயலகத்தில் போய் ஒவ்வொரு ஆஃபீஸராக போய் பார்த்து மந்திரியை பார்க்க முடியாமல் அலையுது. அப்போ அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, அம்மா நீ ஒன்றும் பண்ணாது. அப்போ சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் இந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு அந்த ராமாபுரம் தோட்டத்தில் போய் நில்லுனாராம். அவர் வீடு எப்படி இருக்குன்னா, அந்த பக்கம் வீடு இருக்கும், நடுவில் ஒரு வாய்க்கால் ஓடும், அது மேலே ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும், அப்புறம் தான் ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் போய் இந்த குழந்தை வச்சு நில்லு, கார் நிற்கும்னாராம். அதே மாதிரி இந்த அம்மா போய் நின்றுக்கு. ஒரு சிஎம் போகிறாருன்னா அந்த சிஎம் கான்வாயில் குறைஞ்சது 20-30 கார் போகும். போலீஸ் முதல்ல போவாங்க. முதல்ல போலீஸ் ஜீப் போகும், வேண்டு போவான். சிஎம் வராரு, எல்லாம் விளக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு செக்யூரிட்டி வரும். அது என்ன பண்ணுவான், எல்லாரையும் கடன்னு எல்லாத்தையும் விளக்குவாங்க. இப்படி வரும். ஒரு 20-30 கார் வரும். இதுக்கு நடுவில் தான் சிஎம் கார் வரும். எல்லா காரும் போயிடுச்சு, வேன் போயிடுச்சு. எம்ஜிஆர் கார் வந்தோடனே நின்றுச்சு. அந்த அம்மாவை கிராஸ் பண்ணோடனே கார் நின்றுச்சு. அதுலேருந்து ஒரு ஆஃபீஸர் இறங்கி ஓடி வந்துருக்கிறான். உன்னை கூப்பிட்றாரு எம்ஜிஆர்னு. அந்த அம்மா போன உடனே கார் கண்ணாடி இறக்கி அந்த அம்மா உள்ளே ஏறு முதல்ல. இந்த குழந்தையோட உள்ளே ஏறி உட்கார வச்சு, எதுக்காக இங்கே நிற்கிறேன், இந்த குழந்தையோட என்ன நிற்கிறேன்னு. இல்லை என் புருஷன் இறந்துட்டார், நஷ்ட ஈடெல்லாம் எனக்கு வரலையா,
நான் மாதமாக அலையிறேன், அங்கே இங்கே அலையிறேன், ஆஃபீஸில் அலையிறேன். அந்த பிஏட்ட சொல்லியிருக்கார் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட, இந்த டீட்டெயிலாம் வாங்கு, இந்த டீட்டெயிலாம் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போமான்னு. 1 மணி நேரத்துக்குள்ள அந்த அம்மாவுடைய பணத்தை கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. முக்கியமாக யாருக்கு உதவி செய்வார்னா, யார் அவரை ரொம்ப எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ உதவி செய்வார். ஒரு நடிகை பயங்கரமாக எதிர்த்து பேசிச்சு. எம்ஜிஆர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, புரட்சி தலைவன் தான் சொல்லுவாங்க. அந்த அம்மா எம்ஜிஆர், இவன் யாரு எம்ஜிஆர் அப்படி மேடையாக கிழிச்சிச்சு. பயங்கரமான கஷ்டத்தில் போயிடுச்சு. போய் அவட்ட போய் வீடு வாசல் எல்லாம் இழந்து போய் எம்ஜிஆர்ட்ட போய் கையை கூப்பி அழுதிச்சான். ஐயா எனக்கு வீடு இல்லைன்னு. கொண்டு உட்காருனாராம். உள்ளே போய் ஒரு பத்திரத்தை எடுத்துக்கொண்டாந்து இந்த வீடுன்னு கொடுத்துட்டார். ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் பாருங்க. நான் எங்கேயோ இருந்தேன், ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆரை பார்த்து, எம்ஜிஆர் ஏழைகள் கொடுக்க பார்த்து எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன் நான். அவர் கொடுக்கும்போது அழுதார், ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கண்ணீர் வடியுது. அப்போ 4 வயசு, எனக்கு விவரம்லாம் தெரியாது. இப்படி நின்று பார்க்குறேன். அப்படியே பெல்ட்லேருந்து காசு எடுத்து கொடுக்குறாரு, பேக்லேருந்து காசு எடுத்து கொடுக்குறாரு ஏழை ஜனங்களுக்கு. கண்ணிலேருந்து கண்ணீராக அப்படி அந்த கூலிங் கிளாஸுக்குள்ளேருந்து ராத்திரி 12 மணி 1 மணிக்கு 3 தடவை அப்படி பார்த்தேன். அப்போ எனக்குள்ள இருந்து இந்த மாதிரி நம்ம வரணும், ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யணும். எங்கள் அப்பா என்ன இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டார். நான் அங்கேருந்து ஓடி வந்தேன். சினிமாவில் போனால் தான் எம்ஜிஆர் மாதிரி வர முடியும், காசு சம்பாதிச்சாதான் கொடுக்க முடியும்னு. சீட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் கிடைக்காதுன்ட்டாங்க. நான் போய் அழகலன்னு அலைஞ்ச போது கடைசியில் எம்ஜிஆருக்கே நியூஸ் போயிடுச்சு. உங்களை மாதிரி வரணும்னு ஒரு பையன் அலையிறான்னு என்னை கூப்பிட்டு விட்டார். என்னை கூப்பிட்டு பிடிச்சிக்கிட்டு என்னை மாதிரி வரணுமான்னாரு. ஆமாண்ணே, எதுக்கு என்னை மாதிரி வரணும், உங்களை மாதிரி கொடுக்கணும்னு. எங்கே பார்த்தேன், சினிமாவில் பார்த்தேன்னாரு. நேரில் பார்த்தேன், 3 தடவை பார்த்தேன். இந்த பெல்ட்டை காமிச்சு, இந்த இதில் ஒரு பெல்ட் கட்டி அதில் பர்ஸ் இருக்கும், இதிலேருந்து காசு எடுத்து கொடுக்குறத பார்த்தேன். காருக்குள்ளேருந்து காசு எடுத்து கொடுக்குறத பார்த்தேன். 3 தடவை போய் பார்த்தேன்னு. ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்தால் சாப்பிடாமல் யாரையும் அனுப்ப மாட்டீங்களாம். இவ்வளவுதான் சொன்னேன். 2 கையை வச்சு கட்டி பிடிச்சி கண்ணை முகமுலாம் முத்தம் கொடுத்து அழுகிறார். நானே உன்னை படிக்க வைக்கிறேன், நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், கேமராலாம் தூக்கணும் இல்லையான்னு எனக்கு ஸ்பான்சர் பண்ணார். அதே நம்ம ஜெயலலிதா இவங்க தான் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. 10 பேர் 15 உட்காந்துருந்தாங்க. எஸ்வி சகசரநாமம், பானுமதி ராமகிருஷ்ணா அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. வேறு பெரிய பெரிய டைரக்டர் யாரும் தெரியாது. இவங்கெல்லாம் கேள்வி கேட்டாங்க. கடைசியில் அந்த அம்மா கேள்வி கேட்டுச்சு, பயங்கரமாக கேள்வி கேட்டுச்சு, சர்வாதிகாரி மாதிரி கேட்டுச்சு அதிகாரத்தோட. ஏன் நீ ஏழை ஜனங்களை உதவி செய்யணும்னு, ஏன் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு கேட்குறேன். எம்ஜிஆர் மாதிரி வந்தால் தான் நான் ஏழை ஜனங்க உதவி செய்ய முடியும். எம்ஜிஆர் மாதிரி வராமல் உதவி செய்ய முடியாதா? நான் எம்ஜிஆரை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் மேடம், நான் வேறு யார் கொடுத்து நான் பார்த்ததில்லை மேடம்னே. அந்த அம்மா சொன்னாங்க, நீ ஒரு செயின்ட்டாக வருவேன். இதே எம்ஜிஆர் சொன்னார், நீ ஒரு மகானாக வருவேன்னார். இன்னைக்கு அது நடக்குது. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறாங்க, ஒரு மனுஷனை பார்க்க கூட்டம் கூடுது. ஆனால் இயேசுடைய வார்த்தையை கேட்க வாழ்க்கையை தருகிற தெய்வங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற நடிகர்லாம். சிவாஜி கணேசன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் அவரோட தான் வேலை பார்த்தேன் நான், அசிஸ்டன்ட் கேமராமேனா. அப்படி நடிப்பார், ஒரே தடவை தான் நடிப்பார், ஒரு ரிஹர்சல் கிடையாது. அமைதியாக அப்படியே உட்காந்து 40 பக்கம் டைலாக்னாலும் அப்படியே அமைதியாக கேட்பார். எல்லாம் செட் பண்ணி, ரிஃப்ளெக்டர் லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி, கேமரா எல்லாம் ரெடி பண்ணி, கூட நடிக்கிறவங்க எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் கொடுத்து ரிஹர்சல் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிட்ட போய் சார் ரெடின்னுவோம். வந்து நின்று அப்படி ஒரு பார்வை பார்ப்பார், ஒரு சுற்றி வர பார்ப்பார். எங்கே கேமரா இருக்குது, எங்கே ரிஃப்ளெக்டர் வச்சுருக்கிறான், எங்கே லைட் வச்சுருக்கிறான், கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் யார், அவன் ஆறுன்னுவார். அவங்க டைலாக் வாசிப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் டைலாக் என்ன, எல்லாம் வாசித்து முடிப்பாங்க. முடிச்சுட்டு போயிட்டு ஸ்டார்ட் கேமரா, ஸ்டார்ட் சவுண்ட், கிளாப்பிங், ஆக்ஷன் ஒன்று டக்குன்னு பேசுவார். ஒரே தடவை தான், 2 தடவை நடித்து நான் பார்த்ததே கிடையாது. டப்பிங் அப்படி தான் சைலண்ட்டாக இருக்கும், ஓடும். ஒரு 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 சீன்னா 48 78 ஷாட் இருக்கும், 78 ஆங்கிளில் எடுத்திருப்பாங்க, எடிட் பண்ணி ஓடும், சைலண்ட்டாக ஓடும். அப்போ அதை வாசிப்பாங்க, அந்த டைலாக்கை சாதாரணமாக வாசிப்பாங்க. ஒரு தடவை ஓடும், 2வது தடவை ஓடும்,
3வது ரெக்கார்டிங் பட்டன் அமைக்கிடுவாங்க, அப்படியே பேசுவார். அங்கே வாயை திறக்கும் போது இங்கே வாயை திறக்கணும், அங்கே வாயை மூடும் போது இங்கே வாயை மூடணும், கரெக்டாக பேசுவார். அந்த மாதிரி. ஆனால் ராத்திரி பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவார். அப்போ அவருக்கும் ஆண்டவர் தேவை. நீங்க எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் இயேசு உங்களுக்கு அவசியம். இயேசு இல்லாம வாழ முடியாது. எவ்வளவு துக்கமா இருந்தது. இயேசுவே வந்தாலும் என் ஜனம் வராதுன்றாரு. இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் என் ஜனம் வராதுன்னா அது மாதிரி துக்கம். ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடுவாருங்க. நான் எப்படி இயேசுகிட்ட வந்தேன்? உலகத்துக்கு பின்னாடி ஓடுனேன். எப்படி இயேசுகிட்ட வந்தேன்? ஒரு இருட்டு சூழ்நிலையில் போயிட்டேன் நான். இந்த 2002 என்னால் மறக்கவே முடியாது. இருட்டு, ஒரு வழியும் தெரியாது, ஒரு பைசா கிடையாது, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு இருட்டுக்குள்ள இருந்தேங்க. 8 திசை இருட்டா இருந்தது. உதவி செய்ய யாரும் கிடையாது. நல்லா இருக்கான்னு கேட்க யாரும் கிடையாது. எங்க அப்பா மாத்திரம் ஃபோன் பண்ணுவார், எப்படிரா இருக்கான்னு கேட்பார். கஷ்டமான சூழ்நிலை. இன்னைக்கு தெரியுது அவர் தான் வழின்னு, அன்னைக்கு தெரியாது. அப்படி இருட்டுக்குள்ள உட்காந்து எனக்கு விடுதலை தாரும் ஐயா தான் கேட்டேன் நான். இதுல இருந்து எனக்கு விடுதலை தாரும் அப்படி கேட்கும் போதுதான் இயேசு வந்து நின்னாரு. நான் தான் என்ன தேட வச்சேன் நானு. சிவாஜி கணேசனுக்கும் மேல, எம்ஜிஆருக்கும் மேல, இளையராஜாவுக்கும் மேல, MS விஸ்வநாதனுக்கும் மேல என்ன தேட வச்சேன்னார். நான் தான் ஞானம்னார். 1 கொரிந்தியர் 1:31 பாருங்க. 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஆமென். அவரே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே ஞானம். ஆமென். இது வித்தியாசமா இருக்கும் நமக்கு. பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:1 பாருங்களேன். யாராவது படிங்க. 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும். ஆதி முதல் இருந்ததும் அப்படின்னா, ஒரு நிமிஷம்ப்பா. ஆதி முதல் இருந்ததுன்னா வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் முன்பாக இருந்ததும் நாங்கள் கேட்டது, எங்கள் காதுகள்னால கேட்டது, எங்கள் கண்களினாலே கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, கண்டதும் நோக்கி பார்த்ததும். அப்படின்னு என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒருத்தர் சர்ச்சுக்குள்ளே வரீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? முதல்ல எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அது காண்கிறது. உற்று நோக்கிறதுனா எனக்கு எங்கே சீட் இருக்குன்னு பார்க்கறது, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க? உற்று பார்க்குறீங்க. எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் பார்த்தோம், கேட்டோம், உற்று நோக்கினோம், தொட்டும் பார்த்தோம். தொட்டு பார்த்த வார்த்தை. ஆமென். யாரை சொல்றாரு? அப்போஸ்தலன் யோவான். யாரை சொல்றாரு? இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1 படிப்பா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word was God.
இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம் படிப்பா. அதிலே 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதத்தின் ரகசியம். இதுதான் சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. த வேர்ட் பிகேம் ஃப்ளஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை என்னவாயிருச்சு? மாம்சமாயிருச்சு. அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். இதுதான் ரகசியம். நான் எப்போ சொன்னேன்னு தெரியாது. இந்த 3 நாளில் நான் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் 2000 பல முறை அவர் வீட்டுக்கு நான் போய் பார்க்க போகும்போது, நான் எத்தனை மணிக்கு போனாலும் சரி, காலை 7 மணிக்கு போனாலும் ராத்திரி 12 மணிக்கு போனாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அவ்வளோ வல்லமையாக அவர் கர்த்தர் தீர்க்கதரிசியாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த நேரம். ஏன் பைபிளை படிச்சுட்டே இருந்தார்? வேதத்தோடு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் இயேசுவோடு இருக்கிற நேரம். நான் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? இங்கே இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி சொல்லலாம், அதை அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம்னு எழுது நினைக்கிறீங்களா? பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் படிச்சுக்கிட்டு இருந்தது எரேமியா எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். எசேக்கியேல் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு புலம்பல் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆதியாகமத்திலிருந்து தொடங்குவேன். ஒரு 10 அதிகாரம் 15 அதிகாரம் படிப்பேன். அப்புறம் உட்கார ஒரு 10 அதிகாரம் படிப்பேன். அப்புறம் உட்கார ஒரு 20 அதிகாரம் படிப்பேன். ஃபாஸ்டிங்கில் உட்காந்தேன்னா 40 அதிகாரம் 50 அதிகாரம் 60 அதிகாரம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ள வந்து இறங்கும். வந்து என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியணும்னு என்ன பண்ணணும்? நம்ம பாடுறோம், கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நிரம்பி நிரம்பி பாடுறோம். அது என்ன உடனே எப்படி வருவாரு? பரிசுத்த ஆவியில நிரம்பிட்டோம்னா முதல்ல நடக்க வேண்டிய காரியம் என்ன? முதல்ல நடக்க வேண்டிய காரியம் என்ன? எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார். நான் பாவியாக இருந்தேன். என் பாவத்தை நான் அறிக்கை செய்தேன். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின வெளியேற பட்டத்தை நான் என் பாவங்கள் கழுவப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டுட்டேன். இப்போ அடுத்து எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? இப்போ அவர் பிதாவாக இல்லை, இயேசு கிறிஸ்துவாக இல்லை. இப்போ எப்படி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவராக இருக்கார். இப்போ எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரணும். இப்போ வந்துட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாரு? எனக்குள்ள வந்துட்டார். வந்தோடனே அவர் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? முதல் காரியம் என்ன? நமக்குள்ள வந்துட்டார்னா முதல் காரியம் என்ன? 1 யோவான் 2 அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் குறித்து, சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே, அது அந்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக, அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நமக்குள்ள ஆவியானவர் வந்தோடனே முதல்ல செய்யற காரியம் நமக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென். இதுதான் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இதுதான் நரகத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி, நித்திய ஜீவனை குறித்து, என் மகளை குறித்து, என் மகனை குறித்து, என் மகள் என்ன படிக்கணும், என் மகன் என்ன படிக்கணும், என் மகளை நான் யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்,
எப்படி தேவ சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும், எப்படி நான் முகத்தை பார்க்காம சரீர வளர்ச்சியை பார்க்காம, அவன் சுகப்பா கருப்பான் பார்க்காம, அவன் போவாசோ போகல ஒரு தகப்பனுடைய இருதயத்தில் இருப்பானா, குணத்தை பார்க்கக்கூடிய குணசாலியான இருப்பானா, யோசேப்பை போல பரிசுத்தமாக இருப்பானா, ஈசாக்கை போல தியானம் பண்ணுகிற புருஷனாக இருப்பானா அப்படின்றத இந்த வேதம் கற்றுக் கொடுக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த 2026 இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இந்த காலை 11:15 மணிக்கு இந்த தூத்தூர்ல இயேசு நம்மோடு சபையில வந்தார்னா என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? இப்போ சொன்னாரு அண்ணன் பேசுவாங்கன்ட்டாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உட்காந்துருக்காருன்னு பார்த்துக்குவோம். பாலையா சகோதரர் பக்கத்தில் இயேசு கிறிஸ்து உட்காந்துருக்கிறாரு. இன்னைக்கு சிறப்பு செய்தி யாரு? இயேசு கிறிஸ்து. யார் சிறப்பு செய்தி? இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிற சிறப்பு செய்தியாளர் இயேசு கிறிஸ்து அவர்களை கரந்தட்டி வரவேற்போம்ன்றோம். வரார். என்ன பேசுவார்? இது தாங்க பேசுவார். இதுதான் பேசுவார். இது இல்லாமல் பேச மாட்டார். அவர் இதை பேசலைன்னா வேறு யாருங்க தெரிந்து பேசுவா? எனக்குள்ளேருந்து யார் பேசிகிட்டு இருக்கா? சாத்தானா பேசிகிட்டு இருக்கிறான். யார் பேசிட்டான்? நானாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கொண்டு வந்த மெட்டீரியலே வேற. நான் ஞானத்தை கண்டினியூ பண்ணணுன்ட்டு ஞானத்தை எடுத்து வந்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்னைய வேற ரூட்டில் கொண்டு போகிறார். ஆமே பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 26வது வசனம் நானே படிக்கிறேன்ப்பா. யோவான் 14:26. பைபிள் எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் படிக்கிற மாதிரி படிக்கணும். இயேசு கிறிஸ்துவாகிய என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவாகிய என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி படிக்கணும். இயேசு சொல்கிற காரியத்தை என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணுறோம்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற அப்படி படிச்சிடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, உற்று கவனிக்கணும், தொட்டு பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு போயிடுது. மேலோட்டமாக என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்குறோம். ஒரு ராகம் அழகாக இருந்தோடனே இந்த ராகத்தில் விழுந்துடுறோம். ராகம் அழகாக இருந்தோடனே வார்த்தைகளை விட்டுறோம். அது என்ன பாடி இருக்குது, என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்க்கணும். பல வருஷங்களுக்கு முன்பாக ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு டீமாக ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ அதில் 2-3 பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் பாடணும் மேலே நின்று, அவர் நிரந்தரம் நிரந்தரம் இந்த பாட்டை பாடினார். கண்ணை மூடி பாடினதில் என்ன பண்ணிட்டாருன்னா, ராகத்தில் அப்படியே போயிட்டு எனக்கு மண்ணு தான் வேணும், நீர் வேண்டாம்னு பாடிட்டார். எனக்கு இந்த மண்ணெல்லாம் வேண்டாம், நீங்கள் தான்ப்பா வேணும் அப்படின்னு பாடுறத மாற்றி இந்த மண்ணு தான் வேணும், நீங்கள் வேண்டான்னு பாடிட்டார். நல்ல வேளை எல்லாம் தெலுங்கு பேசுகிறவங்க. இவர் பாடினது தமிழில். நாங்கள் போன 10 பேருக்கு தான் தெரியும். நான் ஒன்றும் பண்ண முடியல. அவர் கண்ணை மூடிக்கிட்டு நிரந்தரம் நிரந்தரம் போட்டு எனக்கு மண்ணு தான் வேணும், நீர் வேண்டான்னு பாடிட்டார். யாருக்கும் தெரியல. எல்லாம் அப்படியே கண்ணு மூடி தெலுங்குக்காரங்க. நாங்கள் ரூமில் வந்து சொன்னோம், ஏயா என்ன பாட்டு பாட தெரியுமா? அது வீடியோவில் இருந்துச்சு. போட்டு காமிச்சா ஐயோ ஐயோன்றார். நம்ம என்ன பண்ணணும்? இந்தியாவில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறோம், தூத்தூரில் இருக்கிறோம், இயேசு நம்மோடு சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். அந்த உணர்வோடு தான் பாடணும். ராஜா ராஜான்னு உடனே எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சர்ச்சுக்கு போகும்போது பயத்தோடு நடுக்கத்தோடும் போவேன். ஏன்னா நான் போய் நின்றுட்டுருக்கிறேன். ஒருத்தர் ராக்கா பாப்பா நான் பாருங்க, என் கண்ணாடி காணும். ராக்கா பாம்மா பாம்பா நான் பாருங்க, என் கண்ணாடி பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஆவியில் நிரம்பிட்டா அவ்வளவுதான். லாக்கா மாக்கா தால்லா அண்ணாமா இருக்கிற பைபிள் எல்லாம் போட்டு மிதிச்சு ஏறி கண்ணாடி ஹேண்ட்பேக்கெல்லாம் மிதிச்சு
ஓலிமா காபா ராகாபா ராகாபான். ஆவியானவர் மென்மையான ஆவியானவருங்க. நம்ம மன எரும மாடா நம்ம? பெரிய பெரிய ஊழியக்காரங்க அபிஷேகத்தில் என்ன உருண்டா என்னத்துக்காக வருது? அதே மாதிரி யாராவது ஜெபம் பண்ண வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வரீங்க, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? இல்லை அவல்ல பா ஹசதோரி நீ மா காபா போது என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? அமைதியாக உள்ள மட்டும் ஸ்தோத்திரத்தை சொல்லி அமைதியாக காதில் கேட்கணும். இவங்க இல்லை நம்ம ஒலிமா காபான்னு ரக்கபாலோ லம்மா காத்தா ரீமா கா தோல்லை பக்காத்தா ரோக்கோ போபோன்னு ஓடிடுவாங்க. இவங்களை யார் பிடிக்கிறது? இப்போ நான் பின்னாடியே ஓட அல்லாக்காப்பா ராபா 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 நான் கோழி பிடி பண்ண ஓடுறதா? இதுதான் ஞானம்ன்றது. அமைதியா இருங்க. நாவியை அடக்காத மனுஷன் பாலான இடிந்த மதில் உள்ள பட்டணத்தை போல இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டணத்தை சுற்றி மதில் இருக்கும். நீங்கள் ராக்காபா காப்பான்னு உடச்சி போட்டுறீங்க. அப்போ என்ன இருக்கிற எதிரி உள்ளே வந்துடுவான். பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்கறது இல்லை. அது பார்த்து எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பாங்க. ஓ ராபா பாபா தேவ பிரசன்னம், அப்பா நான் அடிமைப்பா, நான் ஒன்றுமில்லப்பான்னுவாங்க. பக்கத்தில் இல்லை இப்படி பார்க்கறது. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இப்படி பார்க்குறாருன்னா சரியான பாருங்க. இந்த அம்மா யாரு? இந்த அம்மா யாரு இப்படி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கறது. எல்லாம் வலது சொல்லுங்க. நான் யாரையும் தவறாக பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பா நான் உயர்வா பார்ப்பேன் ஆண்டவரே. அபிஷேகப்பட்ட பாத்திரமா பார்ப்பேன்ப்பா. தாவீது சவுலை பார்த்தது போல தாவீது சவுலுடைய அபிஷேகத்தை தான் பார்த்தார் தகப்பனே. அவரை அப்பா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கர்த்தரால அப்பா அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம்னு பார்த்தாரே. அவர் மேல கை போடவே இல்லை ராஜா. அப்படி போல மற்றவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் கிருபையும் தான் நான் பார்ப்பேன் தகப்பனே. ராஜா ஒரு மாம்சத்தில் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை தாருமையா. என் பார்வை மாறுவதாக, என் நோக்கம் மாறுவதாக. ஆமேன். கரங்களை தட்டி மேம்படுத்துவோமா? அப்ப ஆண்டவன் நமக்குள்ள வந்தாருன்னா முதல்ல செய்கிற காரியம் என்னது? நமக்கு வேதத்தை தான் கற்றுக் கொடுப்பார். வேதத்தை தான் கற்றுக் கொடுப்பார். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். எங்கேயோ போய் ஒரு கூட்டத்தில் போய் ஒரு வல்லமை இறங்கி உங்களுக்கு விடுதலை வராது. யோவான் 8:32 என்ன சொல்லிருக்காரு? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் பாருங்க. யோவான் 16:13-15. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், என்ன சொல்றாரு ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சொல்றாரு? சுயமாய் பேசாமல். சுயமாக ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் அவராக ஒன்ன பேச மாட்டார். சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகள் யாவையும் சொல்லி, கேள்விப்பட்டது என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவாகிய நான் சொன்னவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடையிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் இயேசு கிறிஸ்துவாகிய என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடையவைகள். அதனாலே அவர் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடையிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். யார் உங்களுக்கு ப்ராபசி சொன்னாலும் சரி, ஓலா மாக்காபா ரீபாக்காபான்னு அந்நிய பாஷை பேசி சொன்னாலும் அவங்க சொல்லி முடிக்க வர காத்துறீங்க. சொல்லி முடிச்சு கண்ணை திறந்த பிறகு எந்த வசனத்திலிருந்து கர்த்தர் பேசினார்? இயேசு கிறிஸ்து வசனம் இல்லாம பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வசனம் இல்லாம பேச மாட்டார். எந்த வசனம்னு கேளுங்க. யாராக இருந்தால், அது நானாக இருந்தால், ஒரு ப்ராஃபட் சொல்லனா எந்த பைபிள் எங்க இருந்து பேசுறார்? வார்த்தை இல்லாம இயேசு இல்லை, இயேசு இல்லாம வார்த்தை கிடையாது. இப்போ 10 நிமிஷம் பாஸ்டர் கூப்பிட்டு நீங்க பைபிள்ல இருந்து பேசுங்க பாஸ்டர், ஆனா இயேசு பத்தி பேசக்கூடாது.
அப்படின்னு சொல்ல பேச முடியுங்க நினைக்கிறீங்களா? பைபிள்லேருந்து எவ்வளோ நாள் பேசுங்க, 10 நிமிஷம். ஆனால் இயேசுவை பற்றி பேசக்கூடாது. அதே இது இயேசுவை பற்றி 10 நிமிஷம் பேச, நான் பைபிள்லேருந்து எதுவும் பேசக்கூடாது. முடியுமா? இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது வார்த்தை தான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் யாரை பார்க்குறீங்க, யாரை நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவ. இதுதான் ரகசியம். நீங்கள் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும், இந்த வார்த்தை உங்களை உயர்த்தி நிறுத்தும். ஒரு பெரிய ஊழியக்காரர், இந்தியாவிலே பெரிய ஊழியக்காரர், அவரை தேடி அளவாய்வாங்க. ஏன்னா அப்படி சொல்லுவார், இப்படித்தான் நடத்துவார் வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளையை இப்படி தான் நடத்துவார், இப்படி நடத்த மாட்டார்னு சொல்லுவார். அவர் வாழ்க்கையில் கஷ்டம், அவர் வாழ்க்கையில் இக்கட்டான நிலைமை, அடுத்து கர்த்தர் என்ன செய்வாரோன்ற மாதிரி. அப்போ அவருக்கு என்ன தேவை? ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அவருக்கு அவசியம். ஆமென். உங்களையும் பயன்படுத்த மாட்டார். உங்களை பயன்படுத்தணுமா, உங்களை தீர்க்க தரிசியாக பயன்படுத்தணுமா, உங்கள்கிட்ட வார்த்தை இருந்தால் போதும். ஜனம் தேடி வரும், நானாவிதமான ஜாதி ஜனம் உங்களை தேடி வரும். சாதாரண காரியம் கிடையாதுங்க, சாதாரணமான காரியம் கிடையாது. வெளிநாட்டுக்கு போன வருஷத்தில் போயிருந்தேன். அங்கே பரிசுத்தாயின் வரங்களை நடத்தணும். அங்கே எல்லாம் எப்படின்னா, தொடர்ந்து 3 நாள் இப்படி ஃபுல் டே எடுக்க முடியாது, காலையில் சாயங்காலம் எடுக்க முடியாது. எல்லாம் வேலைக்கு போகிறவங்க. அங்கே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பாஸ்டர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டெய்லி 2 மணி நேரம் 10 நாளைக்கு பரிசுத்தாவின் வரங்களை எடுக்கலாம்னு பிளான் பண்ணி, அங்கே ஒரு வாலிப தம்பியும் மகளும், கணவன் மனைவி, பல வருஷங்களாக குழந்தை இல்லை. அதில் 2 பேரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, குழந்தை இல்லைன்னு. அதுக்கப்புறமா சர்ச்சில் கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணால் பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்துட்டான். ஆனால் பையன் 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, பேச்சு கிடையாது, ஊமையாயிட்டான். ஊமை பிள்ளையை பார்த்த உடனே இவன் சோர்ந்து போயிட்டு சர்ச்சுக்கு வரதை நிப்பாட்டிட்டான் அந்த பையன். அந்த மகா மட்டும் வருமா, வந்து ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்குமா. எல்லாருக்கும் தெரியுமா இந்த பிள்ளை கஷ்டத்தை. அந்த பிள்ளைக்கு என்னென்னா, கர்த்தர் கொடுத்தார், பிள்ளையே இல்லாமல் இருந்தோம், பிள்ளையை கொடுத்தார். கர்த்தர் ஒரு நாளைக்கு இந்த பிள்ளையோட வாயை திறப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை விசுவாசம் வந்திருக்குமா. அவன் வந்து நான் வரமாட்டேன்ட்டு சோர்ந்து போயிட்டான். அப்போ அந்த பையனை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும், எப்படியாவது என்னை சந்திக்க வச்சா போதும்னு அந்த பாஸ்டருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, இதை கேமராவில் எடுக்கலாம் அப்படின்ட்டு, கேமராவில் எடுக்கலாம்னு சொல்லி அந்த பையன் என்ன சொல்லியிருக்கிறான், அவன் ஒய்ஃப்ட்ட, நான் வருவேன், கேமரா எப்படி ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன், 10 நிமிஷம் இருப்பேன், நீ தான் பார்த்துக்கணும்னு இருக்கான். அடுத்த 10 நாள் நான் வரமாட்டேன்ட்டு இருக்கான். வந்தவன் என்ன பண்ணிட்டான், 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் போகல, உட்காந்துட்டான். 2 மணி நேரம் உட்காந்துட்டான். உடனே இந்த பொண்ணு கேட்டிருக்கு புருஷன்ட்ட, என்னங்க நீங்கள் 10 நிமிஷம் இருப்பேன் போகலண்ணே. இல்லை, இவர் பேசுகிறது நல்லா இருக்கு, இவர் பேசுகிறது நல்லா இருக்கு அப்படின்னு. கடைசி பார்த்தீங்கன்னா 10 நாள் இருந்தான், 10 நாளும் வந்தான். கடைசி நாள் சாட்சி சொல்கிறாங்க, 2 பேரும் கூட்டம் நடந்துக்கிட்டு 2 பேரும் சாட்சி சொல்ல நிற்கிறாங்க. இப்போ பாஸ்டர் கேட்குறாரு என்ன பண்ணலான்றார், எல்லாரும் சபையும் சாட்சி சொல்லட்டும்ன்றாங்க. நாங்கள் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம்னு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் பிள்ளையும் கொண்டுட்டு நம்மளும் செத்து போயிடலாம்னு இருந்தோம். ஆனால் இந்த சகோதரன் வந்து பேசும்போது எங்கள் வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை வந்துச்சு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு நாள் அற்புதம் செய்வார். நான் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். எங்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. நிச்சயமாக சுகம் தருவார். எல்லாம் தாய்மார்கள் தகப்பன்மார்கள்லாம் கை வைத்துங்க, என் பிள்ளைக்கு கர்த்தர் சுகம் தருவார். என் பிள்ளைக்கு கர்த்தர் எவ்வளவு சுகவீனமாக இருந்தாலும் சுகம் தருகிற தேவன். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்துவார். மனித அறிவுக்கும் அனுபவத்திற்கும் ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் கர்த்தர் அதற்கு மேலான தெய்வம்,
இறங்கி வந்து அறிவு கெட்டாத புத்தி கெட்டாத அந்த சுகத்தை கொடுக்க என் தெய்வம் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற என் பிள்ளைய மாற்ற என் கர்த்தரால முடியும், என் கர்த்தரால முடியும். நீ விசுவாசித்தால், மாத்தாளுக்கு சொன்னது போல் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட சகோதரிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் இப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்பொழுது ஜெபம் பண்ணு, என் பிள்ளை மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. என் பிள்ளை மேல இப்ப இந்த சனப்பொழுது என் பிள்ளை மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. மற்ற சகோதரி கர்த்தர் சொல்லுகிறார், அது யாருடைய பிள்ளைய நினைக்கிற, உனக்கும் தான். நீ விசுவாசித்தால் உனக்கும் நடக்கும், உனக்கும் நடக்கும். இப்ப நடக்கும். மந்தமா இருக்கிறானே நினைக்கிற, அலர்ட்டா இல்லையே, ஷார்ப்பா இல்லையே, மந்தமா இருக்கிற நினைக்கிற, இப்ப நீ ஜெபம் பண்ணு. என் இயேசு தொடுவார். என் இயேசு சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். இப்ப நீ ஜெபம் பண்ணு மகளே. நீ விசுவாசித்தால் இப்ப என் தெய்வம் தொடுவார்னு விசுவாசித்தால் என் தெய்வம் இறங்கி வருவார். தொடுகிறார். ஓ ரபா பாபா பாபா, ஓ ரபா பாபா பாபா பாபா. இயேசுவே, சுகந்தரும் தெய்வமே, பரம வைத்தியரே, எங்கள் கீழியாத்தின் பிசின் தைலமே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகம் உண்டாகுமே. சுகப்படுத்துங்க அப்பா, சுகப்படுத்துங்க. நீர் மனதுருக்கம் உள்ள தேவன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். என் புருஷன் ரட்சிக்கப்படணுமே ஏங்குற, என் புருஷன் ரட்சிக்கப்படணுமே. இப்ப ஜெபம் பண்ணு. இப்ப என் கர்த்தர் தொடுவார். இப்ப என் கர்த்தர் பூட்டின அறைக்குள், பூட்டின இருதயத்துக்குள் பிரவேசிப்பார். ஓ, இருதயங்களை திறப்பார். லீதியாளின் இருதயத்தை திறந்தவர் உன் புருஷனுடைய இருதயத்தை திறப்பார். கரங்களை தட்டி கதை மேம்படுத்துவோமா?